Hey, hi, hello guys. So welcome to Code with Bharat YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பியர்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ லாஜிக்கலாக சொல்லணும்னா பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே. ஸோ அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ ஜஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் த சேம் வீடியோ இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் கமெண்ட் ஸோ தட் ஐ கேன் மேக் தட் வீடியோ. ஓகே. Yeah, let's get started. ஸோ அண்ட் இதுதான் என்னோட GitHub பேஜ். என்னோட ரெபாசிட்டரிஸ் அண்ட் நான் பண்ணுற எல்லா கோடிங்ஸுமே இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் பப்ளிக்காக. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை சேம் திங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்மிங் டு த பாயிண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கோரிலேஷன்னா என்ன? கோரிலேஷனா லைக் ஒரு ரெண்டு வேரியபிள் ஓகேவா, ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அந்த ரெண்டு வேரியபிளுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் ஓகேவா, ரெண்டுக்கும் ஒன்றும் எப்படி வந்து ஒத்து போகுதுன்றத மெஷர் பண்றது தான் கோரிலேஷன். ஓகே. ஸோ வாட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்றது மெஷரிங் ஓகேவா, அந்த கோரிலேட் ஆகுது இல்லையா, தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம குவான்டிஃபை பண்றது லைக் அதை வந்து நம்ம மெஷர் பண்றது தான் வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து லைக் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன் வந்து பியர்சன் கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் கெண்டல்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பியர்சன் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்றதை தான் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ பியர்சன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், பட் இதை வந்து நம்ம லீனியரா வந்து மெஷர் பண்ணோம் ஓகேங்களா. ஒரு லீனியர் அசோசியேஷனை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள்ல நான் ஒன்னு சேஞ்ச் பண்றேன், ஒரு ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அது வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகுதா, தட் மீன்ஸ் அது வந்து லீனியரா கனெக்ட் ஆயிருக்கான்றதை தான் நான் வந்து இங்க மெஷர் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ அசோசியேஷன் பிட்வீன் தி டூ லீனியர் வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ ஜஸ்ட் அதுக்காக நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் ஹைட் சிஎஸ்வியை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு மூணு வேரியபிள்ஸ் தான் இருக்கும், ஜெண்டர் ஹைட்டு வெயிட் மூணு இருக்கு. ஸோ இந்த ஹைட் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெயிட் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி தேவையான கோடிங்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நார்மல் திங்ஸ் தான், உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இது சிஎஸ்வியாக இருக்கிறதுனால நான் சிஎஸ்வியாக வந்து ரீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வெயிட் ஹைட் டாட் சிஎஸ்வி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஎஃப் வந்து நம்ம லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைக் அதில் வந்து ஜெண்டர் ஹைட் அண்ட் வெயிட் வந்து நம்மளுக்கு லோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எங்கிட்ட 10,000 சாம்பிள்ஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஏதாவது நல் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நல்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. சாரி. ஓகே. ஸோ நம்ம கிட்ட வந்து நல்ஸ் எதுவுமே இல்லை இந்த டேட்டாவில் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஹிஸ்டோகிராமை பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ப்ரீ ப்ராசஸிங் பெருசாக உங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே நான் எடுக்க போகிறது 2 காலம்ஸ் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து டைரெக்டாக ஒரு இடிஏ பண்ணி பார்க்கலாம் என்ன நல்லா உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஹிஸ்டோகிராம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபிகர் சைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க, நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். டிஎஃப் வந்து டிஎஃப்ல எல்லாமே நான் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஃப்ல இருக்க ஹைட் அண்ட் வெயிட். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இது எல்லாம் செலக்ட் பண்ணல, காலம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாமல் தான் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அதுவே வந்து நியூமரிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுத்துக்கும் அந்த காலம்ஸ்ல. ஓகே. அதாச்சும் நியூமரிக் காலம்ஸை மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ உங்களுக்கே தெரியுதா, இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு பெல் கர்வ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இதில் நம்ம பெருசாக இதில் ஸ்கியூனஸ் கிடையாது, ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான்.
இதுல வந்து எப்படி வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு மீன்ஸ் ஒன்னுத்துக்கும் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூக்கும் எக்ஸ்ன்றது ஹைட் அண்ட் ஒய்ன்றது வெயிட்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கூட பார்க்கலாம். அதுக்கு இங்க வந்து டிஎஃப்ல இருக்க ஹைட் இங்க வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா காலம்ஸ் மென்ஷன் பண்ணணும். வெயிட் எக்ஸ் அண்ட் ஒய்யை கொடுத்துட்டு ஜஸ்ட் கலர் வந்து ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் அண்ட் வெயிட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட்டு, ஒய் வந்து வெயிட். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு லீனியரான டிஸ்ட்ரிபியூஷன் உங்களால பார்க்க முடியாது. லீனியரான அசோசியேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ஒரு லீனியரான அசோசியேஷன் இருக்கு. ஸோ அப்பனா நம்ம வந்து ஒரு ஹைப்போதெசிஸ் இங்க டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? பேசிக்கா கோரிலேஷன்ல வந்து நம்மளுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. என்னென்னா அதோட ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -1 to +1. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் -1னா நம்மளுக்கு நெகட்டிவ், நம்மளுக்கு 0னா நியூட்ரல். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இட் இஸ் அ நியூட்ரல் ஒன். பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கோரிலேஷன் அதிகமாகவே இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா 100% கோரிலேஷன், லைக் மோர் தென் 75% கோரிலேஷன் இருந்தாலே நம்ம வந்து கோரிலேட்டிவ் வேரியபிள் சொல்லிட்டு ஒரு காலமா ரிமூவ் பண்ணிடுவோம் பேசிக்கா. ஓகேங்களா? ப்ரீ ப்ராசஸிங்லேயே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் டெல்லிங் அப்சல்யூட் 100% வந்து ரெண்டுமே கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லும். -1னா கோரிலேஷன் சுத்தமா இல்லை அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது போயிட்டு பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கைபைல இருந்து ஸ்கைபை டாட் ஸ்டாட்ஸ் அதுல இருந்து நம்ம பியர்சன் பியர்சன் ஆர் ஓகே கரெக்டா. இதுல இருந்து நம்ம கோரிலேஷனையும் பி வேல்யூ. ஓகே, பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு ஹைப்போதசிஸை செட் பண்ணணும். நான் என்ன ஒரு ஹைப்போதசிஸ் செட் பண்ண போறேன்னா ஹைப்போதசிஸ் மோஸ்ட்லி இது வந்து ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்க்கு தான் வந்து இந்த மாதிரி பி வேல்யூஸ்லாம் எடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹைப்போதசிஸ் வந்து ஹெச் நாட். ஓகேவா? ஹெச் நாட் வந்து நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச் நாட் எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து டூ வேரியபிள் மீன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் கோரிலேட்டட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சாம்பிளுக்கு தான் நான் எடுக்கிறேன். அண்ட் ஹெச் ஒன் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கோரிலேட்டட் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஹைப்போதசிஸ். பி வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஸோ பி வேல்யூ வந்து லைக் பி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பியர்சன் ஆர் சேம் திங். அதில் வந்து நான் டிஎஃபோட வெயிட் அண்ட் டிஎஃபோட ஹைட் ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கோங்க. ரன் ஆயிரும். பிகாஸ் நம்ம கிட்ட ஒரு 10,000 தான் இருக்கு. அதனால தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. அண்ட் நார்மலாகவே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ரன் ஆகும். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஆல்ஃபா சிக்னிஃபிகன்ட் லெவல்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ஃபா லெவல் செட் பண்ணிக்கிறேன். எவ்வளோனா 0.05. ஸோ இதுதான் வந்து நல்ல ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்றதா அக்செப்ட் பண்றதான்றத சொல்றது ஒரு த்ரெஷோல்ட். ஓகேவா? லைக் 0.05க்கு கீழே நீங்க இருந்துச்சு, லோயர் தென் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து நல்ல ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹையரா போச்சு அப்படின்னா நல்ல ஹைப்போதசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து விஷயம். ஸோ வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நவ் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக ஒரு இஃப் லூப் போட்டுருவோமே. பி வேல்யூ ஆர் ஈக்குவல் டு எனக்கு வந்து ஆல்ஃபாவா அப்படின்னு பார்க்குறேன். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரிண்ட் இதை ரிஜெக்ட் பண்றேன். ரிஜெக்ட் ஹல் ஹைப்போதசிஸ். else print accept failed to reject.
fail to reject null hypothesis. அதனால null hypothesis சார் ஃபெயில் பண்ணிட்டேன் மீன்ஸ் அக்செப்டிங் தான் சொல்ல வரேன் ஓகேங்களா. அது வந்து நான் அக்செப்டிங் கூட வச்சுக்கிறேன் H1. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ரன் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுச்சு. அப்போனா பி வேல்யூவும் அண்ட் பிரிண்ட் பி வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். பி வேல்யூ ஓகேங்களா. பி உங்களுக்கு அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா, கோரிலேஷன் என்னன்றதை பார்க்கலாம். கோரிலேஷனும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 நம்மளுக்கு வந்து லெஸராக இருக்கு. ஸோ லெஸராக இருந்தால் என்ன பண்ணும், நல்லா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா 0.92% இருக்கு ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம எப்படியோ H1 தான் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். H1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கோரிலேட்டட், ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கோரிலேட்டா இருக்கு. அப்பனா ஒரு வேரியபிள்ல நீங்க எந்த சேஞ்ச் பண்ணாலும் லீனியரா இருக்க அதே வேரியபிள் மீன்ஸ் அந்த நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பியர்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ இதை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த கிரைட்டீரியாவில் யூஸ் பண்ணணும்னா வென் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும் வேல்யூஸ். அந்த செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லீனியரா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். செகண்ட் திங் வந்து லீனியரா அசோசியேஷன் இருக்கலாம். நீங்க அசோசியேஷன் சொல்லலாம், அது லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். லீனியர் டிஸ்ட்ரிபியூட்டா இருந்ததுன்னா பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இல்லனால வந்து லீனியர்ல இல்ல பட் டிஸ்ட்ரிபியூட்டிவா இருக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இருக்கு அப்படின்னா நான் லீனியருக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வேற மெத்தட்ஸ்லாம் இருக்கு. கெண்டால் போகலாம், இல்ல ஸ்பியர்மேன் போகலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் தனித்தனியா செப்பரேட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ நான் இங்க வந்து வென் டு யூஸ்னு எழுதுறேன். வென் டு யூஸ் Pearson's coefficient when the data is normally distributed. Second thing வந்து when the x and y values are continuous and linear. ஓகேங்களா. ஸோ த ரிசல்ட் would be என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to understand if one variable value change and how would affect the corresponding another variable value. Okay, thank you guys. So please மறக்காம subscribe பண்ணிருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க so that அந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். Okay, thank you. See you all in the next video. Bye bye.